மொழிக்கிட்ட கேட்டேன். மொழி, உன் ஃப்ரெண்டு ஏதாவது ஐடியா கொடுத்தாளா, உனக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு. ஐடியா தானே, கொடுத்தா சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணான். என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து, மொழி, பொண்ணுங்களுக்கு அவங்க கண்ணை பார்த்து போல்டாக பேசுகிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால நீ இன்பா கிட்ட போய் அவள் கண்ணை பார்த்து, இன்பா, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இங்கே யாரும் இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னான். பேபி, இது வாரணமாயிரம் மூவி டைலாக் தானே, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்னு என் ஃப்ரெண்டு திருன்னு முழிச்சா. ஏண்டா, என் டேட்டாவெல்லாம் காலி பண்ணி இந்த படத்தை தான் உட்காந்து பார்த்தியா? இந்த படத்தை தான் கலைஞர் டிவியில் மாதத்துக்கு 4 தடவை போடுறாங்களேடா, அங்கேயே போய் பார்த்துருக்கலாமேடா. அதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணி என் டேட்டாவெல்லாம் காலி பண்ணி அந்த படத்தை பார்த்த. இந்த ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? மச்சான், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்கிறேன்ல, நீ போய் கார்டனில் வெயிட் பண்ணு, நான் போய் இன்பாவை அனுப்பி விட்றேன். இதே டைலாக்கை தான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. உன் மனசில் என்ன தோணுதோ அது அப்படியே அவகிட்ட சொல்லிடு, ஒர்க் அவுட் ஆயிரும். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீ போய் வெயிட் பண்ணு அப்படின்னு என்னை அனுப்பிவிட்டு அவள் இன்பாவை கூப்பிட போயிட்டா. நான் கார்டனில் இன்பாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துட்டோம். ஆனால் அவகிட்ட என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஆனால் எப்படியாவது அவகிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நான் அவகிட்ட எப்படி பேசலாங்கன்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ, என்ன மொழி, என்கிட்ட ஏதாவது பேசணும்னு சொன்னியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இன்பா வந்தா. அவளை பார்த்ததுமே என் மைண்டு அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுச்சு. நான் என்னெல்லாம் பேசலான்னு ப்ரிப்பேர் பண்ணணும் அத்தனையும் மறந்துடுச்சு. அது வந்துன்னு திருப்பி அதே சொல்லிட்டு இருந்தேன். உடனே, என்னடி அது வந்து சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னா. அது ஒன்றும் இல்லை இன்பா. ஒன்றும் இல்லையா? அப்போ நான் போட்டா? இருடி, சொல்கிறதுக்குள்ளே எதுக்கடியே அவசரப்படுற அப்படின்ட்டு, சரி சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொல்ல போனேன்னா, அப்போ கரெக்டாக எங்கள் தாத்தா வந்து, என்னவா பண்ணுறீங்க எங்கள் 2 பேரும் அப்படின்னு கேட்டார். மொழி ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னா தாத்தா, அதான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு இன்பா சொன்னான். அவன் என்னம்மா சொல்ல போகிறா, மல்லிகை ஜாமான் வாங்க சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம், வழக்கம் போல் போக சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு உன் தலையில் கட்ட பார்க்குறா, அதுக்கு தான் பேசுவா, வேற என்ன அப்படின்னாரு. உடனே இன்பா என்னை பார்த்து முறைச்சி, ஏண்டி சோம்பேறி, எப்போவுமே நான் தானே போகிறேன், இந்த தடவை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மண்டேலி ஓங்கி நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிட்டு கோவமாக உள்ள போயிட்டா. இதெல்லாம் மறைஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து, மச்சான், உன் லவ்வுக்கு எதிரி வேறு எங்கேயும் இல்லை, உன் வீட்டில் தான் இருக்காங்க, இப்போ என்ன பேபி பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட இன்னொரு நல்ல ஐடியா இருக்குது, நம்ம நாளைக்கு காலேஜில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் டே நாங்கள் காலேஜுக்கு கிளம்பி போனோம். அப்போ பேபி என்னை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு எங்கேயோ போய் கையில் ஏதோ பின்னாடி மறைச்சி கொண்டு வந்தா. என்ன கொண்டு வரான்னு பார்த்தா பொக்கே. அதை என்கிட்ட கொடுத்து, இதை இன்பா கிட்ட கொடுத்து அப்படியே முட்டி போட்டு ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணிடு. டேய், இரு இது எந்த படத்துலேருந்து தானே, 25 வருஷம் தமிழ் சினிமாவில் இதுதான் ப்ரப்போஸ் சீனு, அதனால் நீயும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடு அப்படின்னா. இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தானே கேட்குற, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் பொக்கேவை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்பா வந்தவன் என்னை பார்த்து, ஏண்டி காலையில் தான் எங்களுக்கே இன்ஃபர்மேஷன் தெரியும், அதுக்குள்ளே உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, பொக்கேலாம் வாங்கிட்டு வந்திருக்க, நான் சீனியர்ஸை வச்சு லீட் பண்ண ப்ராஜெக்ட் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு, அதுக்கு எனக்கு எதுக்கடி பொக்கேலாம், இது கொஞ்சம் ஓவராக இல்லை அப்படின்னா. நான் உடனே சமாளிக்கணுங்கிறதுக்காக, இல்லைன்பா, நீ ஹெச்ஓடி ஆகி ஃபஸ்ட் இயரே நம்ம ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம், அதனால தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கேவை அவகிட்ட கொடுத்துட்டு நான் திரும்பி வந்தேன்னா, என்னை கோவமாக முறைச்சி பார்த்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு. உனக்கெலாம் இந்த ஜென்மத்தில் காதல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளாஸுக்கு போயிட்டா. நான் உடனே, நமக்கு உண்மையாகவே லவ் செட் ஆகாதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நானும் கிளாஸுக்கு போனேன். ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன்னா, அப்போ மாமா என்னை கூப்பிட்டு ஒரு ஃபைலை கொடுத்து, இதை கொண்டு போய் இன்பா கிட்ட கொடுத்துருமா அப்படின்னாரு. நானும் அதை வாங்கிட்டு மேலே ரூமுக்கு போனேன். அப்போ இன்பா ரூம் லாக் ஆகாமல் ஓப்பனில் தான் இருந்தது. உள்ளே போனால்
இன்பா ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக லேப்டாப்பில் டைப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி என்ன தான் டைப் பண்ணுறான்னு எட்டி பார்த்தா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே அவள் வேகமாக லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டா. ஏய் மொழி, அடுத்தவங்க லேப்டாப்பை இப்படி எட்டி பார்க்குற, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டா. வெக்கமாலாம் இல்லை, நீ என்ன டைப் பண்ணிகிட்டு இருந்த? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே லேப்டாப்பை பின்னாடி மறைச்சா. அதான் ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்குடி லேப்டாப்பை மறைக்கிற? இப்போ நீ காட்டுறியால நான் பிடுங்கி பார்க்கட்டா? அது என்னோடய லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் பார்க்கணும், நீலாம் பார்க்கக்கூடாது, பொடி. பாடுறா, இருடி, நீ இல்லாதப்ப நான் ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறேன், உன்னால அதை ஓப்பன் பண்ண முடியாது, போய் வேலையை பாடுறி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் அந்த லேப்டாப்பில் அவள் அப்படி என்ன தான் டைப் பண்ணியிருப்பா, அதை படித்தே ஆகணும்னு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. நான் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன்னா, என்னது லைஃப் பார்ட்னர் படிக்கணுமா? அப்போ நீ தானே மொழி அதை படிக்கணும், வீடு படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் அவள் காலேஜ் கிளம்புனதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய் தொலைவுனோம். லேப்டாப்பே இல்லை, லேப்டாப்பையும் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா. சரி விடு, நம்ம காலேஜில் வச்சு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலேஜுக்கு போயிட்டு அவள் ஸ்டாஃப் ரூமில் இல்லாத நேரமாக பார்த்து ஸ்டாஃப் ரூம்குள்ளே போனோடனே லேப்டாப் கரெக்டாக அவள் டேபிள் மேலே தான் இருந்தது. பேபி எனக்காக வாசலில் நின்று யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தா. நானும் லேப்டாப் ஓப்பன் பண்ணி அந்த நோட் பேட்குள்ளே போனால் பாஸ்வேர்ட் கேட்குது. என்ன பாஸ்வேர்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு, அவள் மேக்ஸிமம் என்ன பாஸ்வேர்ட் போடுவாளோ அது ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதெல்லாம் போட்டு பார்த்தா ஓப்பனே ஆகலை. நான் பேபிக்கிட்ட, பேபி பாஸ்வேர்ட் போட்டிருக்கா, அவள் ரெகுலராக போடுற பாஸ்வேர்டே இல்லை, வேறு ஏதோ புதுசாக போட்டிருக்கா, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. டேய், உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் போட்டு பாடுறா அப்படின்னு சொன்னான். நானும் என்னென்னமோ போட்டு பார்த்தேன், ஓப்பனே ஆகலை. கரெக்டாக அந்நேரம்னு பார்த்தா அவள் வந்துட்டா. ஏய் மொழி, இன்பா வரா, சீக்கிரம் வாடா, ஓடிடலாம். பேபி நீ முன்னாடி போ, நான் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு வரேன் சொல்லிவிட்டு வேகமாக லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணி அது டேபிளில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுட்டு நான் வேகமாக வெளியில் வந்தேன். எனக்கு எதிர்த்த மாதிரி இன்பாவும் வந்தா. நாங்கள் 2 பேரும் இடிச்சுக்கிட்டு நான் கீழே விழுக போனேன். அப்போ இன்பா டக்குன்னு என் இடுப்பில் கையை வச்சு என்னை இழுத்து பிடிச்சா. அப்போ எங்கள் 2 பேர்த்துக்கிடையில் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கம். அப்போ எனக்கு இந்த உலகமே அப்படியே அமைதியாயிருச்சு. எந்த அளவுக்குனா, என்னோட இதய துடிப்பு எனக்கே கேட்குற அளவுக்கு. டக்குன்னு அவள் கையை எடுத்துட்டு, ஏண்டி பார்த்து வர மாட்டியா, இந்நேரம் கீழே விழுந்திருந்தா? இல்லை, கிளாஸுக்கு டைம் ஆச்சு அதனால தான். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிட்டேன். நான் கிளாஸில் போய் உட்காந்துருந்தேன்னா, ஆனால் மனசுக்குள்ளே அங்கே நடந்தது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்தது. நான் தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்த என் ஃப்ரெண்டு, ஒழுங்காக அவகிட்ட சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணுறா, இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படி தனியாக தான் உட்காந்து சிரிச்சிட்ருக்கணும், பார்த்துக்கோ அப்படின்னா. அப்போ தான் தோணுச்சு, நம்ம எவ்வளோ நாள் தான் அவகிட்ட இப்படியே சொல்லாமல் இருக்குது, இவனை நம்மனா வேலைக்கு ஆகாது, நம்மளே ஏதாவது பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நெக்ஸ்ட் டே நான் ஒரு ஐடியா யோசித்தேன். நெக்ஸ்ட் டே நான் காலேஜுக்கு கிளம்பி போனப்போ என் ஃப்ரெண்டு, என்னடா காலை சீக்கிரமாகவே எங்கேயோ போயிட்டியாமா, ஆளே காணா வீட்டில், எங்கே போனோம் அப்படின்னு கேட்டால். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனேன். அப்படி என்னடா முக்கியமான இடத்துக்கு போனேன்? அது ஒன்றும் இல்லை பேபி, நான் இன்பாக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த கிஃப்ட்டை கொடுத்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். பரவாயில்லையே, என் கூட சேர்ந்து உன் மூலையும் கொஞ்சம் வேலை செய்து போல். ஏய் சரி என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த காட்டு. நான் வாங்கிட்டு வந்த கிஃப்டை என் ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டினேன். அதை பார்த்துட்டு அவள், ஏண்டி இது ப்ரேஸ்லெட்டில் எல்லோரும் ரிங் கொடுத்து தானே ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா. பேபி இதில் சென்டரில் இருக்குல்ல, அது 3ஆம் பிறை, அதை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பார்க்க முடியாது, அது ரொம்ப ஸ்பெஷல். அதோட இன்பாக்கு 3ஆம் பிறைனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த கிஃப்ட்டு. இதை கொடுத்து இன்றைக்கி நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நாங்கள் ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் பேபிக்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி நைட்டு நான் போய் இன்பாக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்டா அப்படின்னு. பார்க்கலாம் டேய், உண்மையாகவே சொல்கிறேன், இன்றைக்கி போய் நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், சரிடா அப்படின்னு சொல்லலாம். நான் பேக்குக்குள்ளே ப்ரேஸ்லெட்டை தொலைவுனா காணா. ஐயோ எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பேக்கையே ஃபுல்லாக கொட்டி தொலைவுனேன், காணா. அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், நீ கிளாஸ் ரூமில் என்கிட்ட எடுத்து காட்டினல, அப்போ ஒரு வேளை அங்கே விழுந்திருக்கும், வா நம்ம போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். நாங்கள் 2 பேரும் காலேஜுக்குள்ளே எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ளே போனோம். பார்த்தா டேபிளுக்கு அடியிலே தான் ப்ரேஸ்லெட் கிடந்தது.
அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தோமா, அப்போ வாட்ச்மேன் எங்களை பார்த்து அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க வாங்க அப்படின்னு கத்துனாரு. உடனே பேபி என் கையை பிடிச்சி இழுத்து வாடா ஓடிடலாம் அப்படின்னு சொன்னான். உடனே நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் போனால் காலேஜே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. எங்கள் சீனியர்கிட்ட நாங்கள் கேட்டோம், என்ன சீனியர் ஆச்சு, ஏன் எல்லோரும் இவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க அப்படின்னு. இன்பா மேமை பற்றி யாரோ அசிங்கமாக எழுதி வச்சுருக்காங்க காலேஜ் ஃபுல்லாக, அதனால தான் அப்படின்னாங்க. யார் சீனியர் அப்படின்னு பேபி கேட்டா. ஏன் உங்களுக்கு தெரியாதா, எழுதுனதே நீங்கள் தானடா. என்னது நாங்கள் எழுதுனோமா அப்படின்னு பேபி கேட்டா. ஆமாம், நீங்கள் 2 பேரும் தான் காலேஜ்லேருந்து நைட்டு ஓடினதை வாட்ச்மேன் பார்த்துட்டாரு. நைட்டு நாங்கள் அங்கேருந்து ஓடுனா உடனே அதை நாங்கள் தான் எழுதணும்னு அர்த்தம் இல்லை, தேவையில்லாமல் பேசாதீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் 2 பேரும் நைட்டு அங்கே வந்தீங்க அப்படின்னு அந்த சீனியர் கேட்டாங்க. நாங்கள் எதுக்கோ வரோம், ஆனால் நாங்கள் தான் அதை எழுதணும்னு உங்ககிட்ட எந்த சாட்சியும் இல்லைல்ல. ஏய், அதான் வாட்ச்மேனே சொல்லிட்டாரு. சீனியர் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னு அந்த சீனியர்கிட்ட பேபி சண்டைக்கு போனான். அப்போ தான் கரெக்டாக பேபியோட அக்கா திவ்யா சீனியர் வந்தாங்க. வந்து எங்ககிட்ட உங்கள் 2 பேர்த்தையும் ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் திவ்யா சீனியர்கிட்ட சொன்னேன், சீனியர் நாங்கள் அதை எழுதவே இல்லை சீனியர், நாங்கள் ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டோம், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். அந்த டைமில் அந்த வாட்ச்மேன் எங்களை பார்க்கவும் நாங்கள் தான் எழுதணும்னு அவர் தப்பாக நினச்சிட்ருக்காரு, அதை பண்ணது வேறு யாரோ சீனியர் அப்படின்னு. உடனே சீனியர் என்கிட்ட சரிடா ஸ்டாஃப் ரூம் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேபியும் ஏய் உண்மையாகவே நான் அதை பண்ணலடி, நம்பு நீயாவது, உன் தங்கச்சி நீயே நம்பலன்னா வேறு யாரையும் நம்புவா. பேபி ஸ்டாஃப் ரூமில் மேம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே வாங்க, அப்புறம் நம்ம இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேர்த்தையும் ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் ஸ்டாஃப் ரூம்குள்ளே போனோம். அப்போ இன்பாவும் மற்ற மேமும் கோவமாக நின்றுட்டு இருந்தாங்க. இன்பா பக்கத்தில் இருந்த மேம், உங்கள் 2 பேர்த்துக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஹெச்ஓடி மேமை பற்றி காலேஜ் ஃபுல்லாக இப்படி தப்பு தப்பாக எழுதி வச்சுருப்பீங்க அப்படின்னாங்க. மேம் அதை நாங்கள் பண்ணவே இல்லை மேம் மொழி, ஆனால் உங்ககிட்டேருந்து நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை மேம், நாங்கள் அதை பண்ணவே இல்லை, அதை எழுதுனது வேறு யாரோ அப்படின்னு நான் சொன்னேன். உடனே சீனியரும் எங்களுக்கு சப்போர்ட்டா, மேம் அவங்க 2 பேரும் அப்படிலாம் எழுதுகிற பசங்க இல்லை மேம், இது வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். உடனே இன்பா திவ்யா நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து முறைச்சிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் 1 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே சீனியர், மேம் அவங்க அதை எழுதவே இல்லை, அதை எழுதுனது வேறு யாரோ, அவங்கள விட்டுட்டு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டா. உடனே இன்பா திவ்யா எங்களுக்கெல்லாம் தெரியும், உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஸ்டாஃப் ரூமை விட்டு வெளியில் போயிட்டா. நாங்கள் 3 பேரும் ஸ்டாஃப் ரூமை விட்டு வெளியில் வந்தோம். அப்போ நான் சீனியர்கிட்ட, சீனியர் அதை நாங்கள் எழுதவே இல்லை, அதை யார் எழுதுனாங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே விசாரிக்காமல் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே சீனியர் விட்டுட்டா பார்த்துக்கலாம், அதான் நான் இருக்கேல அப்படின்னு சொன்னான். உடனே பேபி எனக்கு ஒரு டவுட்டுடா. என்ன அப்படின்னு சீனியர் கேட்டா. இல்லை இங்கே இருக்க யாருமே எங்களை நம்பலை, நீ மட்டும் எப்படி நம்புகிற அப்படின்னு கேட்டா. உடனே சீனியர், நீங்கள் அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டீங்கடா, அதனால தான் அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் ஈவினிங் வீட்டுக்கு வரேன், நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னான். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். ஆனால் இன்பா என்னை நம்பலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் நான் ரொம்ப வருத்தமாக உட்காந்துருந்தேன். அதை பார்த்த பேபி, ஏ மொழி ஏன் இப்படி உட்காந்துருக்க, ஃபீல் பண்ணாத, இதை யார் பண்ணாங்களோ அவங்கள நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டும் பேபி, ஆனால் இன்பா என்ன நம்பியிருக்கணும்ல, நான் இதை பண்ணியிருப்பேனா பண்ண மாட்டேனான்னு கூட அவள் யோசிக்கவே இல்லை பாரு, ஒன்றுமே கேட்காம பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டா. அவளுக்கு என் மேலே அவ்வளோதானே நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏய் ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்னை சமாதானப்படுத்திட்டு இருந்தா. இன்பா கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்தா. அவளை பார்த்ததும் எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அவகிட்ட, ஏண்டி நான் அப்படி பண்ணுற ஆளாடி, உன்னை பற்றி நான் போய் காலேஜ் ஃபுல்லாக தப்பாக எழுதி வைப்பேனாடி, அங்கே இருக்க எல்லாரும் சொல்லட்டும், ஆனால் நீ சொல்லலாமாடி, நான் அவ்வளோ கேவலமாக போயிட்டேனா, என்ன எக்ஸ்பிளைனே பண்ண விடாமல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு நான் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இன்பா டக்குன்னு ஓங்கி என் கன்னத்துலேயே ஒரு அறை விட்டா. அரைஞ்சிட்டு, தப்பு பண்ணவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ எதுக்குடி எக்ஸ்பிளைன் பண்ணணும், எனக்கு தெரியும் நீ அதை பண்ணியிருக்க மாட்டான்னு, சரியா, நான் மட்டும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணலன்னா பிரின்சிபல் உனக்கு டிசி கொடுத்து அனுப்பியிருப்பாரு, அந்த இடத்துல இருக்க அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக தான் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை,
நீ தான் அந்த தப்பை பண்ணலன்னு காலேஜில் நிரூபிச்சாச்சு சரியா. காலேஜுக்கு வெளியில் இந்த பேக்கரியில் இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை எடுத்து அந்த தப்பை யார் பண்ணாங்களோ அவங்க 2 பேத்துக்கும் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டும் வந்தாச்சு. அதுக்குள்ளே நீ பாட்டுக்கு கத்துற அப்படின்னா. அப்போ நான் டக்குன்னு அவளை இறுக்கமாக கட்டிப்பிடிச்சிட்டு ரொம்ப பயந்துட்டேன்டி, எங்கே நீ என்னை நம்பாமல் போயிட்டியோன்னு அப்படின்னு சொன்னேன். அதுக்காக நீ தப்பு பண்ணனு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், இவங்களாம் சொல்லி நம்பிடுவானா லூஸு, போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்குள்ளே அந்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்லவே முடியல. ட்ரஸ்ட்டு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. இந்த உலகத்தில் நம்மளை யார் வேணால் நம்பாமல் போகட்டுமே, அது நமக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் நம்ம நேசிக்கிறவங்களோட ஒரு டவுட் அவங்களுக்கும் நமக்கும் இடையில இருக்க மில்லியன் ட்ரஸ்ட்டை உடைச்சிரும். லைஃப்பில் பிடிச்சவங்க 1000 பேர் கிடப்பாங்க, ஆனால் புரிஞ்சுக்கிட்டவங்க கிடைக்கிறதெல்லாம் வரோம். நம்ம நம்புகிறவங்கள பற்றி யாராவது தப்பாக சொல்லும்போது அவங்க அந்த தப்பை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசித்து மனசு சொல்கிறத கேட்டாலே போதும். லைஃப்பில் நம்ம நேசித்த பல பேரை இழந்திருக்க மாட்டோம்.